ரைட். நான் விரைவா அடுத்த கேள்விக்குள்ள போறேன். 5 கிலோ அளவுள்ள சுரக்காய் பொதி ஒன்றில் 8 சுரைக்காய்கள் இருந்தன. அவற்றில் 7 குறித்த சுரக்காய்களின் நிறை 4.2 கிலோகிராம். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா 5 கிலோகிராம் என்று சொன்னா எத்தனை கிராம் என்று தெரியும் எனக்கு? 5000 கிராம். ஓகே, அப்ப 8 சுரக்காய் பொதி இருக்குது. அதுல 7 நிறை எவ்வளவாம்? 7 கிலோகிராம் தான். என்ன சொல்லலாம்னா 4200 கிராம் சொல்லலாமா? அப்ப அந்த 8வது ஆள் யாரு? அந்த ஒரு சுரக்காடு நிறை என்ன? 800 கிராம். வெரி குட். அந்த ஒரு சுரக்காடு நிறை என்னது? 800 கிராம். கொஞ்சம் கிட்ட எழுதுறேன்னா 800 கிராம். நான் கலரை மாத்துவோம். கலரை மாத்திட்டு நான் கிட்ட எழுதுறேன். ரைட், 800 கிராம். அப்ப அந்த ஒரு சுரக்காய் பொதியிட நிறை வந்துட்டு என்னையா? ஒன்றெடுது வந்து 800 கிராம். வேறு விதமாக தேர்ந்தெடுத்த 7 சுரக்காய்களின் நிறை திரும்பவும் 7 சுரக்காய் எடுக்கிறாங்க. எவ்வளவா? 4100 கிராம். அப்ப அந்த ஒரு சுரக்காடு நிறை என்ன இருக்க போது? ஒரு சுரக்காய் இருக்கு 900 கிராம்ல ஒரு சுரக்காய் இருக்கு. நாங்க முடிவெடுச்சிடலாம். 900 கிராம்ல ஒரு சுரக்காய் இருக்கு. ஒரு முடிவெடுக்கலாம். இந்த பொதியில் ஒவ்வொன்றும் 0.6 கிலோகிராம் நிறையுள்ள 5 சுரக்காய்கள் இருக்கு சார் சொல்லுது. அப்ப 5 சுரக்காடு நிறை என்ன தரப்பட்டது? 5 சுரக்காடு நிறை என்ன? 600 கிராம் படி எவ்வளவு வரப்போகுது? 3000 ரைட். இப்ப எத்தனை சுரக்காடு நிறை எனக்கு தெரியும்? எத்தனை சுரக்காடு நிறை எனக்கு தெரியும்? இதுல 5 சுரக்காடு நிறை தெரியும், இதுல ஒரு சுரக்காடு நிறை தெரியும், இதுல ஒரு சுரக்காடு நிறை தெரியும். இப்ப எத்தனை மொத்த சுரக்காய் தெரியும் எனக்கு? 7 சுரக்காடு. 7 சுரக்காடையும் கூட்டி பாப்போமா? எத்தனை கூட்டுத்தொகை எத்தனை வரப்போகுது? 3000 3800 4700. அப்ப மிச்சம் இருக்கிற அந்த ஒரு சுரக்காடு நிறை என்னையா இருக்கலாம்? 300 கிராம் இருக்கு. வெரி குட். அவன் என்ன கேக்குறானீங்க? நிறையுள்ள ஏன் குறைந்த நிறையுள்ள சுரக்காய் நிறை என்ன? அப்ப எங்களுக்கு தெரியும் 600 கிராம்ல 5 சுரக்காய் இருக்குது, 800 கிராம்ல ஒரு சுரக்காய் இருக்குது, 900 கிராம்ல ஒரு சுரக்காய் இருக்குது. மிச்சமுள்ள சுரக்காய் யாரு? 300 கிராம். நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வி வழங்கிட்டு தானே? இந்த கேள்வி லேசி. கொஞ்சம் ரீட் பண்ணுங்க, வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும், உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ஓகே, இப்ப நான் இதை கிளியர் பண்ணிட்டு நான் அடுத்த கேள்விக்குள்ள நான் போறேன். பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி வார கேள்வி. இந்த கேள்விக்கு நான் சொல்ற டெக்னிக் நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா இன்னும் டீப்பா தேவைன்னு சொன்னா நாங்க இதுல பெரிய கேள்வி ஒன்று போடுவோம். இருக்கிற பேப்பர்ல இனி வரப்போற பேப்பர்ஸ்ல 10 மார்க்ஸுக்குரிய 5 கேள்வி வார பெரிய கேள்வி ஒன்று நாங்க போடுவோம். போட்டோம்னா இன்னும் எங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்படி வார கேள்விக்கு இதான் ஐடியா. இந்த ஐடியாவை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு தேர்வானது ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண்களும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் -3 மதிப்பெண்களும் கிடைக்குமாறு நடத்தப்படுகிறது. ஒரு மாணவன் 100 வினாக்களை எழுதி 246 மதிப்பெண்களை எடுத்துள்ளான் எனில் சரியாக எழுதிய வினாக்களை இதுல கவனிங்க. இதுல ஒரு விடியப்ப சிக்கல் வந்து என்னன்னா, நாங்க சரியா செஞ்சோம்டா, சரியா செஞ்சு போட்டு பிள்ளையாவும் செஞ்சிருந்தோம்டா, சரியா செஞ்ச கேள்வி இருக்கிற புள்ளி பிள்ளையா செஞ்சதுக்கு போயிருமா இல்லையா? போயிரும். சரியா 10 கேள்வி நான் சரியா செய்யறேன், 2 கேள்வி பிள்ளையா செய்யறேன்னா 10 கேள்வி சரியா செஞ்சதுக்குரிய மொத்த புள்ளி எனக்கு வராது. பிள்ளையா செஞ்சதுக்குரிய அந்த புள்ளி எடுத்துட்டு போயிடும். அப்ப இங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். மைனஸ்ங்கிற விஷயத்த நாங்க மறந்துடுவோம். இப்ப நாங்க மைனஸ தூக்கத்துல இந்த 246 புள்ளி எடுக்கணும் என்று சொன்னா எத்தனை கேள்வி சரியா செய்யணும் மட்டும் பார்ப்போம். எத்தனை கேள்வி சரியா செய்யணும்? 246 புள்ளி எடுக்கணும்னா மைனஸ விட்டுருங்க. மைனஸ் இங்க தேவையில்லை. இப்ப இதுக்கு மைனஸ் தேவை. எத்தனை கேள்வி செய்யணும்? 82. வெரி குட். இப்ப 82 கேள்வி நான் கட்டாயம் சரியா செஞ்சு ஆகணும். இப்ப எத்தனை கேள்வி இப்ப மிச்சம் இருக்குது? எத்தனை கேள்வி மிச்சம் இருக்குது? 18 கேள்வி இருக்கு. இப்ப நீங்க 82 கேள்வியில புள்ளி அப்படியே நிலைக்கணும்டா, எனக்கு இதுல மாற்றம் வரப்படா என்ன செய்யலாம்? நான் 86 செஞ்சு 4 இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் கேட்கிறேன். 246ல புள்ளி எடுக்கிறேன், 82 கேள்வி நாங்க சரியா செய்யணும்னு எடுத்துட்டோம். இந்த 82 கேள்விக்கும் வார புள்ளி இந்த புள்ளியில மாற்றம் வரப்படான்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா, இனி மிச்சம் இருக்கிற கேள்விக்கு வார புள்ளிய பூச்சியமாகினா சரியா? பூச்சியமாகணும்னா என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க அரவாசா பிரிப்போம். எப்படி? 9 கேள்வி. இதுல 9 கேள்வியை சரியா செய்வோம், இதுல 9 கேள்வியை பிழையா செய்வோம். என்ன செய்யும்? இப்ப இது ரெண்டுக்குமான புள்ளி
பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் ஆயினா எவ்வளவு மார்க்ஸ் மிஞ்ச போகுது இப்ப? 246. ஏற்கனவே 82 கேள்வி சரியா செஞ்சு இதுல எத்தனை கேள்வி சரியா செஞ்சிருக்காரு? 9. அப்ப மொத்தம் எத்தனை கேள்வி சரியா செஞ்சிருக்காரு? 9. சரியா? ஐடியா சரியா? ஓகே. திரும்ப ஒரு தடவை சொல்ற பாருங்க. என்ன செய்யறோம் நாங்க 3 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாதிரி 246 புள்ளி எடுத்துக்கிறோம். அப்ப நாங்க மைனஸ்ங்கிற விஷயத்த மறந்து போட்டு இந்த டேட்டாஸுக்குள்ள மட்டும் வரோம். அந்த 246 புள்ளியும் எடுக்கணும்னா அவர் எத்தனை கேள்வி சரியா செஞ்சிருக்கணும்ன்றத வரும். அப்ப 82 கேள்வி அவர் சரியா செஞ்சிருக்கணும். செஞ்சதான் என்ன செய்யலாம்னா அவர் 246 புள்ளி எடுத்துக்கலாம். அப்ப 82 கேள்வினா மிச்சம் எத்தனை கேள்வி இருக்குன்னா 100 கேள்வி மொத்தத்துல அப்ப 18 கேள்வி மிச்சம் இருக்கு. அப்ப இந்த 82 கேள்விக்கு வந்த நாங்க புள்ளியை அப்படியே நாங்க நிலையாக்குறோம்டா அதை எங்களுக்கு தேவைன்னா மேலதிகமா இருக்கிற கேள்விக்கு வந்த புள்ளியை நாங்க பூஜ்ஜியமாக்கி விடுவோம். அப்ப பூஜ்ஜியமாக்கணும்னா அதே மார்க்ஸ் தானே, ஒரே மார்க்ஸ் தானே வந்து யாரு பிளஸுக்கு சரியா செஞ்சா 3, பிள்ளையா செஞ்சா -3. அப்ப இதுல 9 கேள்வியை நாங்க சரியா செஞ்சுட்டு 9 கேள்வியை நாங்க பிள்ளையா செஞ்சு விட்டோம்டா இந்த 2க்குமான புள்ளி என்ன ஆயிரட்டா பூஜ்ஜியமா போயிட்டு. அப்ப ஓட்டவா 82 கேள்விக்குரிய புள்ளி அப்படியே நிலைக்க போறாரு. நாங்க சரியான கேள்வின்னு நாங்க எடுக்கக்குள்ள ஏற்கனவே 82 கேள்வி நான் சரியா செஞ்சேன், பிறகு நான் 9 கேள்வி சரியா செஞ்சிருக்கிறேன். அப்ப 2ஐயும் நான் கூட்டினேன்னு சொன்னா 91 சரியா முடிவுக்கு வரலாம். ரைட், நான் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு இது தெளிவா இருக்கும்ங்கிறத நினைத்திருப்பேன். அடுத்த கேள்விக்குள்ள நான் போறேன். அடுத்த கேள்வி பாருங்க. AB என்ற இரு குழாய்கள் தனித்தனியே 20 மற்றும் 30 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்புகின்றன. இந்த 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரப்பப்படும்? எப்பவுமே இந்த 2 குழாய்கள் வாரது 2 பேரு வேலை செய்யற கேள்வி வார சந்தர்ப்பங்கள்ல நான் சொல்ற இந்த ஐடியாவை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இதுல உண்மையா இந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னா நான் இதுலயும் என்ன செய்யறேன்னா அதிகமான கேள்விகளை நான் போட்டு உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ தர விரும்புறேன். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதான ஐடியா என்ன சொன்னா, இப்ப 2 பேரு சேர்ந்து செய்யற வேலைன்னு சொல்லி வரக்குள்ள நாங்க என்ன சொன்னா A தர B எடுப்போம். AMBA நாங்க பெருக்கிறோம், அதே மாதிரி AMBA நாங்க கூட்டினா என்ன வரும்னு சொன்னா இதான ஆன்சர் வரும். AMBA பெருக்குங்க பாப்போம். இந்த இடத்துல பெருக்கிறீங்கன்னா என்ன வரும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். AB நேரத்தை பெருக்கிறீங்கன்னா என்ன வரப்போகுது? 600. 600 தானே? AMBA பெருக்கிறீங்கன்னா என்ன வரப்போகுது? 600. AMBA கூட்டுவோம் என்ன வரப்போகுது? 60. 60 இல்ல 50. அப்ப சுருக்கினா என்ன வரப்போகுது? ஏன்னு சொன்னா இதை நீங்க உண்மையா நீங்க கவனிங்க. இப்ப A தனியே செய்யறாரு, அப்ப தனியே செய்யறாரு 20 நிமிஷத்துல. B தனியே செய்யறாரு என்ன வரப்போகுதுன்னா 30 நிமிடத்துல தரவு இருக்கு. நிச்சயமா இவங்க 2 பேரும் சேர்ந்து வரக்குள்ள இந்த 2 பேர் வேலையினுடைய அளவும் வந்துட்டு வேகம் கூடுது, அப்ப நேரம் குறை. அப்ப அதுக்கான வழி என்னன்னு சொன்னா அதுக்கான இலக்கு வழி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கல. A தர B இப்படி வார கேள்விக்கு A சக B. நான் ஏன் இதை நீங்க சும்மா இப்படி வார இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு தியரிய படிப்பிக்க விரும்பலண்டா, இப்படி ஒரு கேள்விக்காக மட்டும் நாங்க ஒரு நாள் கிடந்து நாங்க தியரி படிக்க தேவை. இதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். எனக்கு A தர B A சக B இது 2ஐயும் பெருக்கிறேன், கீழே கூட்டி வரும். இதுல மேலதிகமா கடும் அட்வான்ஸ் ஆன கேள்வி வருதா, நாங்க என்ன செய்வோம் சொன்னா அதை நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜில நாங்க பார்க்கலாம். எங்களுக்கு இன்னொரு 3வது ஆள் வந்து செய்யணும் நாங்க என்ன ஸ்டெப் எடுக்கலாம்ங்கிறத நான் அப்ப சொல்லித்தரோம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா இப்படி கேள்வி வார நேரத்துல A தர B A சக B. அப்ப 20 தர 30 600, 20 சக 30 50. இப்ப பெருக்கிறீங்கன்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும்? 12. இதே கேள்வியா மாறி எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ஏங்கிற ஒரு நபரும் பிங்கிற ஒரு நபரும் ஒரு மதுல கட்டுறாங்க. A 15 நாள்ல கட்டுறாரு, B 10 நாள்ல கட்டுறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த மதுல எத்தனை நாள்ல கட்டுவாங்க? யாராவது ஆன்சர் சொல்லக்கூடிய டக்குன்னு சொல்லக்கூடிய? ஏங்கிறால் ஒரு மதுல கட்டுறதுக்கு 15 நாள் எடுக்குது, பிங்கிறால் ஒரு மதுல கட்டுறதுக்கு 10 நாள் எடுக்குது. 2 பேரையும் சேர்த்து விட்டா எத்தனை நாள்ல முடியும்? 6 நாள். ஏன பயன்படுத்த தேவையில்லை, கேள்விதான் பெருசு. எத்தனை நாள்ல முடிப்பாங்க 2 பேரும் சேர்ந்து? அப்ப நாங்க ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம் எவ்வளவு நாள்ல இந்த வீட்டை கட்டி தருவீங்க? 15 நாள்ல. எவ்வளவு நாள்ல நீங்க கட்டுவீங்க? அப்ப 2 பேரும் சேர்ந்தா எங்களுக்கு தெரியுமா 6 நாள்ல கட்டி முடியும். விஷயம் முடிச்சு. அவ்வளவு. அடுத்த கேள்விக்குள்ள நாங்க போறோம்.